நீங்க வளமையா இரவு தொழுகை தொழக்கூடியவரா இருந்தா எத்தனை ரக்காத் தொழுறீங்களோ, நீங்க 3 ரக்காத் தொழக்கூடியவரா இருந்தா, அது வளமையா செய்யக்கூடிய ஒரு ஆளா இருந்தா, ஒரு இரவு ஏதாவது காரணத்துக்காக மிஸ் ஆயிடுச்சுண்டா, அதற்கு பகரமாக பகல் நேரத்தில் இரவு தொழுகைக்கு பகரமாக தொழுகிறேன் என்று 3 ரக்காத்துக்கு பதிலா 4 தொழும். சில பேருக்கு ஈமான் ஏறும். எப்படி ஏறும்? இரவு முழுக்க தூங்காமலே தொழணும் மாதிரி சில நேரம் வரும். அது ஈமான் உச்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். சில நேரம் உழு செய்யறதுக்கு பாத்ரூமுக்கு போறதுக்கு நினைச்சாலே மாச்சல் வரும். அது ஈமான் கீழே இறங்கி இருக்கிற நேரம். இப்படி இந்த டொப்பு டவுன் எண்டு அந்த வித்தியாசமான நிலைகள்ல நாங்கள் வேலை செய்யக்கூடாது. எப்பயுமே ஒரு நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபித்தோழருக்கு சொல்றாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலா எனக்கு சொன்னாங்க, யா அப்துல்லாவே லா தகுன் மிஸ்ல ஃபுலானி, இந்த மனிதரை போன்று ஆகிவிடாதேன்னு ஒரு மனுஷனை சொல்றாங்க. யாருன்னு ஹதீஸ்ல வரல, என்ன அவர்கிட்ட கேரக்டர் டேமேஜ் ஆகும் தானே, அதனால வரல. இந்த மனிதரை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். கான யக்கூமுல் லைல ஃபதரக கியாமல் லைலி, அவர் திடீரென என்ன செய்வாரு? இரவு நேரத்தில் நின்று வணங்குவார். திடீரென என்ன செய்வாரு? வதரக கியாமல் லைலி, இரவில் நின்று வணங்குவதை விட்டு விடுவார். அந்த மாதிரி ஒரு ஆளாக கேரக்டராக நீங்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்றாங்க. இரவு தொழுகை தொழுவதாக இருந்தால் எந்த நேரமும் ஒரே அளவில் தினசரி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நிலையில் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இசாக்கு பிறகு சுன்னத் ரக்காத் 2 தொழுது 5 ரக்காத் தொழுறதுக்கு உங்களுக்கு சக்தி இருந்தால் 5 ரக்காத்தை கண்டினியூவா தொழுங்க. 3 ரக்காத் தொழுறதுக்கு சக்தி இருந்தால் 3 ரக்காத்தை தொழுங்க. இல்ல சஹர் நேரத்தை யூஸ் பண்ணணும் என்று நினைச்சீங்கண்டா சுபோ 5 மணிக்கு வைத்துக் கொண்டால் ஒரு 4:45க்காவது எழுப்பி குறைந்தபட்சம் அந்த நேரத்தில் நான் ஒரு 3 ரக்காத் வித்ர் தொழுது சுபஹ் தொழுவேன். எது உங்களை சக்திக்கு உட்பட்டதோ அதை கண்டினியூ பண்ணுங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பக்கூடிய வழிமுறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில இரவு தொழுகையை மிஸ் பண்ணி இருப்பாங்களா? சும்மா பதில் சொல்லுங்களேன். மிஸ் பண்ணி இருப்பாங்களா? பொதுவாக மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா 2 இரவுகள் ரசூலுக்கு இரவு தொழுகை மிஸ் ஆகுது. ரசூல் இஸ்தகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம் யக்கும் லைலத்தன் அவ் லைலத்தைனி, ஒரு இரவோ அல்லது 2 இரவுகளோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழவில்லை. ரசூலுக்கு கடமை, ஆனா தொலை கிடைக்குது இல்ல. 2 இரவு சரி, ஒரு இரவு சரி. அதுக்கு ரசூலா என்ன செஞ்சாங்கன்னா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அமில அமலன் அஸ்பதஹு, ரசூல்லா ஒரு அமலை செய்தால் கண்டினியூ பண்ணுவார்கள். வகான இதா நாம மினல் லைலி, ஒருவேளை இரவில் தொழாமல் உறங்கி விட்டாலோ, அவு மரில நோய்வாய்ப்பட்டு விட்டாரோ, சல்லா மினன் நஹாரி சின்தை அசுரத் ரக்காத்தின், இரவு நேர 11 ரக்காத் தொழுகைக்கு பதிலாக பகல் நேரத்தில் 12 ரக்காத்துகள் தொழுவார்கள். இரவுல நோய்வாய்ப்பட்டு மிஸ் ஆன ரசூலா கண்டினியூவா 11 ரக்காத் தொழுவாங்க. நோய்வாய்ப்பட்டு இல்லாமல் போனால், சில நேரம் உறக்கம் மிகுந்து சுபஹுக்கு தான் முழிக்கக்கூடிய நிலை வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்களாம்? வளமையாக இரவு தொழுகை ரசூலா 11 ரக்காத் தொழுது வந்ததனால பகல்ல தொழுகும் போது அந்த 11க்கு பதிலாக 12 ரக்காத்துகள் பகல் நேரத்தில் தொழுது இருக்கிறார்கள். அப்ப நீங்க வளமையா இரவு தொழுகை தொழக்கூடியவரா இருந்தா எத்தனை ரக்காத் தொழுறீங்களோ, நீங்க 3 ரக்காத் தொழக்கூடியவரா இருந்தா, அது வளமையா செய்யக்கூடிய ஒரு ஆளா இருந்தா, ஒரு இரவு ஏதாவது காரணத்துக்காக மிஸ் ஆயிடுச்சுண்டா, அதற்கு பகரமாக பகல் நேரத்தில் இரவு தொழுகைக்கு பகரமாக தொழுகிறேன் என்று 3 ரக்காத்துக்கு பதிலாக 4 தொழணும். பகல்ல தொழும் தொழுகை வித்ரா தொழக்கூடாது, ரெட்டையா தொழணும். இரவு தொழுகை தான் வித்ரா தொழணும். அதான் 11க்கு பதிலாக 12 தொழுதாங்க. இது நமக்குரிய ஒரு சுண்ணாவாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கி கொண்டு, அதே நேரத்தில் இது இரவு தொழுகை. இந்த ஃபர்ல்ல இரவு நேரத்தில் வரக்கூடிய ஃபர்ல் இது என்னது? மஹ்ரிப், இஷா, சுபஹ் 3 இருக்குது. அதுல இந்த இஷாவையும் சுபஹையும் ஜமாத்துடன் தொழுவது சம்பந்தப்படுத்தி ரசூல் ஒரு செய்தியை சொல்றாங்க. மன் சல்லல் இஷா, யார் இஷாவை தொழுவாரோ, ஃபி ஜமாஅத்தின், ஜமாத்துடன் தொழுவாரோ, ஃபக அன்னமா கான நிஸ்ஃபல் லைலி, அவர் இரவிலே பாதி நேரம் நின்று வணங்கியவரை போன்றவர் ஆவார். வமன் சல்ல சுபஹ ஃபி ஜமாஅத்தின், யார் ஒருவர் சுபஹ் தொழுகையை ஜமாத்துடன் தொழுவாரோ, ஃபக அன்னமா சல்லல் லைல குல்லஹு, அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கியவரை போன்றவர் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இஷா தொழுகையுடைய ஜமாத்தும் சுபஹுடைய ஜமாத் என்பது பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இது எந்த காலத்திலையும் யாருக்கும் இந்த டைம்ல பிஸி இருக்குமா?
ஈக்காது. பகல் நேரத்தில் பிஸி பசாரு வேலை அது இது சொல்லுவோம். இரவு இசாவும் அதே மாதிரி சுபகும் என்பது ஓய்வாக நாங்கள் இருக்கும் நேரம்தான். அந்த ஜமாத்தை பற்றி பிடிப்பதற்கு நாங்கள் வலியுறுத்தப்பட்ட நிலையில் அமல் நமக்கு நன்மை கிடைப்பதாக வருகிறது. அதையும் கவனத்தில் கொண்டு இரவு தொழுகைகளை நாங்கள் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் வாழ்ந்தால்தான் இபாதுர் ரஹ்மான் அளவற்ற அருளாளனின் அடியார்கள் என்று அல்லாஹ் உரிமை கொண்டாடிய அந்த அடியார்களுடைய பட்டியலில் நம்முடைய பெயரையும் பதிவு செய்து கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு இரவு தொழுகையை பேணி பாதுகாக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.